மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். என்னோட வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு சொன்னால், சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க பல தொழில் ஆரம்பிப்பாங்க, புதிய தொழில்கள் அடிக்கடி ஆரம்பிப்பாங்க, தோல்வியாகும், அப்புறம் திருப்பி ஆரம்பிப்பாங்க, கடனாகும், அப்புறம் அதை மாற்றிட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க. இது போல் அரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் சோகத்துலேயும் வறுமையிலையும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அதாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் அப்படின்னு சிலருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் தொடர்ந்து அந்த பேட்டர்ன் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க நினச்சிக்குவாங்க, ஓ இது நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் போல் இருக்குது, நம்மளுடைய விதி, இல்லை இதெல்லாம் நமக்கு மாறவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கே வந்துடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் என்னை சந்தித்த விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க, சில மாதங்களுக்கு முன்னாடி. அவங்க தன்னுடைய கணவரை பற்றி, தன்னுடைய குடும்ப உறவையை பற்றி ரொம்ப அங்காளாய்ச்சிட்டு இருந்தாங்க. வறுமை பல வருடங்கள்லாம் கிட்டத்தட்ட 25-30 வருஷமாக எங்கள் குடும்பம் நான் வெளியவே வரல, வறுமையில் இருந்து. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், என்னென்னமோ சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்துட்டோம், எவ்வளவோ ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு, எவ்வளவோ தொழில் முயற்சிகளும் பண்ணியாச்சு. ஆனால் இந்த வறுமையை விட்டு எங்களால் வரவே முடியல. என் கணவர் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா தொழில்களுக்கும் அவ்வளோ நஷ்டம் 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 கஷ்டம். எங்களுடைய குடும்பம் ரொம்ப சோகத்தில் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்ககிட்ட நான் அவங்களுடைய கணவரை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க கணவர் பார்க்குறதுக்கு ரொம்ப தயங்கப்பட்டார். 2-3 டைம் ட்ரை பண்ணி அவர் வரல. கடைசியாக எப்படியோ வரேன்ட்டு வலுக்கட்டாயமாக எழுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க கணவர்கிட்ட நான் பேசி பார்த்ததில்ல. அவருடைய பழைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பேசினேன். பல வருடங்கள் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணார், எப்படி தோல்வியாகுது அப்படின்னு எல்லா ஹிஸ்ட்ரியும் நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். பொதுவாக ஒரு தொழிலில் நஷ்டங்கள் கஷ்டங்கள் வர்றது நார்மல் தான். அதாவது பட் ஒரு கட்டத்தில் அந்த ஃபெயிலியரில் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றி செய்வோம். புதுசாக ஒன்று செஞ்சு பார்ப்போம், தோல்வியில் கற்றுக்கிறத வச்சு செஞ்சு பார்ப்போம். ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக ஒரு வெற்றி வந்துடும். ஆனால் இப்படி தொடர்ந்து இவருக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. இதுக்கிடையிலே நான் அவர்கிட்ட பல சஜஷன்லாம் கொடுத்தேன். பட் எதுவுமே அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அவரும் அது முனைப்பாக ஏற்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரல. அதனால் நான் கடைசியாக என்ன முடிவுக்கு வந்தேன்னு சொன்னால், அவருடைய பாடியை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது அவருடைய உடல், இந்த டெய்லி அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்த நான் ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்ததில், அவருடைய பாடி நல்லா ஒரு வகையான ஒரு சொகுசு வாழ்க்கைக்கு, சோம்பேறித்தனமான வாழ்க்கைக்கு ஒரு அடிமையாகி அதில் நல்ல பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகிடுச்சு. அது நல்ல பெர்மனண்ட்டாக செட்டில் ஆகி, அதாவது நல்ல திருப்தியாக சாப்பிட்றது, எந்த சாப்பாட்டில் எந்த குறையும் வைக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்றது, அதே போல் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் 10-10:30 தான் எந்திரிக்கிறது. இது போல் என்னென்ன விதமான ஒரு சொகுசு வாழ்க்கை இருக்கோ அதுக்கேற்றாடி ஒரு பாடி நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இவர் எந்த தொழில் புதுசாக ஆரம்பித்தாலுமே அந்த தொழிலில் வெற்றி அடையணுங்கிறதுக்கு ஏற்றாப்படி இந்த பாடி மாறவே மாட்டேங்குது. மாறாமல் இந்த பாடிக்கு ஏற்றாப்படி தான் அவர் தொழில் செய்யக்கூடிய ஒரு கட்டத்தில் அவர் வந்துட்டார். அதாவது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும்னு சொன்னால், பாடி நல்ல அந்த சொகுசான வாழ்க்கை, சோம்பேறித்தனமான வாழ்க்கை, அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு ஏற்றாப்படி தான் அது மற்றவங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மூளைக்கு கமெண்ட் கொடுக்கறது. நீ ஒரு புதுசாக தொழில் ஆரம்பித்தாலுமே, இவர் அந்த தொழில் ஆரம்பித்த தொழிலில் காலைல 6 மணிக்கு போனால் தான் அது வெற்றி அடையும். 6 மணிக்கு போனால் தான் நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் ஒரு மீன் கடையாக ஆரம்பிச்சிருக்காருன்னு வைங்களேன், புதிய பிஸ்னஸ்ஸு. அந்த பிஸ்னஸில் இவர் காலையில் சாதாரண இந்த மொத்த வியாபாரிகள்லாம் மீன் கடைகள்லாம் பார்த்தேன்னு சொன்னால் 2 மணி 2:30 மணி காலையில் ஏர்லி மார்னிங் ஆரம்பிச்சிடும் பிஸ்னஸ். அப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அதை கொண்டு செஞ்சால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸே நடத்த முடியும். ஆனால் இவர் கேஸில் எப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் இவர் போகிறதில்ல காலையில், இவர் அதுக்கு மேலே ஒரு ஆட்களை விட்டுறது. ஸ்டார்டிங்கில் எந்த பிஸ்னஸ் ஆனுமே நம்மளாக போய் செஞ்சால் தான் அது வெற்றி அடையும். ஆனால் இவர் என்ன செய்கிறது, அதுக்கான ஆட்கள் சம்பளம் கொடுத்து ஆரம்பிட்டு இவர் சொகுசாக எந்திரிச்சிக்கிட்டு 10 மணி 11 மணிக்கு தான் எந்திரிச்சு கடைக்கு போகிறது.
ஸோ இது போல் வந்து அவருடைய வாழ்க்கை வந்து மாறி போச்சு. சரியா? அதை நான் கண்டுபிடிச்சேன். அதாவது எல்லாருக்குமே வந்து இந்த கட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பாடியை ஒரு வகையில் நம்ம ட்ரெயின் பண்ணி பாடியை செட்டில் ஆகிடுச்சுன்னு சொன்னால், பாடி ஒரு வகையான அடிமைத்தனத்துக்குள்ளே போயிடும். அதனுடைய கெமிக்கல் எல்லாமே பாடிக்குள்ள உள்ள அந்த ரசாயன பொருட்கள் எல்லாமே அந்த சொகுசு தன்மைக்கு ஏற்றாப்படி செயல்பட்டு அதுக்கு அடிமையாகிரும். அப்படித்தான் வந்து நம்ம எப்படி நம்ம பழக்கத்துக்கு அடிமையாகிறோம், உணவுல பல பேர் ஃபுட்டுக்கு அடிமையாவாங்க, மதுவுக்கு அடிமையாவாங்க. இது போல் பலவிதமான அடிக்ஷன் இருக்கு இல்லையா? அதே போல் இந்த சொகுசான அந்த வாழ்க்கை, சொகுசான அந்த சோம்பேறித்தனத்துக்கு அந்த பாடி அடிமையாயிரும். அடிமையாகிட்டு இது அதுக்கு ஏற்றாப்படி நமக்கு மூளைக்கு கமெண்ட் கொடுக்கும். நீ இதுக்கேற்றாப்படி இதுக்கேற்றாப்படி செயல்பட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெயின் என்ன செய்யும், அதுக்கேற்றபடி அந்த பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி அது செயல்பட ஆரம்பிச்சுட்டு அது நமக்கு பாடிக்கு ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படித்தான் ஒரு விஷயத்தில் நடந்தது. இதில் இருந்து அவர் உடஞ்சி வெளியே வந்தால் தான் இவருக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா அவர் விஷயத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்படி அவருக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது இந்த விஷயம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனால தான் நான் வந்து நம்மளுடைய பழக்கங்களில் இந்த என்னது விரதங்கள் இருக்கிறது, உணவு கட்டுப்பாடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட மாதங்கள் ஒவ்வொரு மதத்துலேயும் இருக்குது. இவ்வளோ விரதம் இருக்கிறது, ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் கட்டுப்படுத்தி இருக்கிறது, சில பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அவங்க ஏதாச்சும் ஒரு விதத்தில் அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த அடிமைத்தனத்தை வந்து அந்த மாதங்களில் செய்ய மாட்டாங்க. தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கவங்க அந்த மாதம் குடிக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் பல காலையில் மத்தியானம் மீல்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க. சில பேர் ஹோல் டே மீல்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. இப்போ இது போல் பல விதமான உணவு கட்டுப்பாடுகள்லாம் இப்போ நம்ம உணவு மூலயமா நம்மளுடைய உடம்பை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம முன்னோர்களாக வச்சுருக்காங்க. அதை நம்ம பல பேர் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஹெவியான ட்ரைனிங் வேணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஃபுல் சார்ட் லைஃப் நான் வந்து ஒரு 1 வீக்கு அவருக்கு வந்து டெய்லிங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, நைட் எப்போ படுக்கிறீங்க, அதுக்கு இடையில என்னென்ன செய்கிறீங்க அப்படி எல்லாம் எழுதிட்டு வர சொல்லி செஞ்சேன். நாமளான உங்கள் வாழ்க்கை லைஃப் எழுதிட்டு வாங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2-2.5 மணி நேரம் கூட அவர் தொழிலுக்காக அவர் செலவழிக்கிறது இல்லை. எல்லாம் வந்து காலையில் லேட்டாக எந்திரிக்கிறது, சொகுசாக சாப்பிட்றது, இப்படிப்பட்ட அந்த சொகுசான வாழ்க்கையில் தான் அவருடைய உடம்பு அடிமைத்தனத்துக்கு ஏற்ற அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதிலேருந்து உங்கள் பாடியை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், மாற்றி ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸே சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அவருக்கு ஒரு சார்ட் போட்டு ஒரு 1 மந்த்து வெரி ஸ்ட்ரிக்டாக அவரை ஃபாலோ பண்ணி அந்த பாடியவே அந்த ப்ரோக்ராமே மாற்றி அமைச்சு அப்புறம் வந்து அவர் தொழிலை ஃபாலோ பண்ணார். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் அவருக்கு வந்தது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதத்துலேயே அவருக்கு வந்து அவருடைய வாழ்க்கையே மாறி அவருடைய தொழில் வெற்றி இல்லாமல் நல்ல லாபம், பெரிய ஒரு நிலைக்கு அவர் வந்து இப்போ சேஞ்ச் ஆகிட்டார். ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், எப்படி நம்ம பல நேரங்களில் நம்ம எப்படி நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய தாட்டுக்கு ஏற்றாப்படி, நம்மளுடைய பிரெயினுக்கு ஏற்றாப்படி, பிரெயின் வேவுக்கு ஏற்றாப்படி, பிரெயின் என்ன நினைக்கும் அதுக்கு ஏற்றாப்படி நம்ம மாறுவோம் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் பல நேரங்கள் இந்த உடல் எதுக்கு அடிமையாகிடுச்சோ சொகுசு வாழ்க்கைக்கு அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டு வச்சு அதில் மாறாமல் இருக்கிறதுக்கு தப்பிக்கக்கூடிய வேலைகளை இந்த பாடி செய்யும். அதுக்கேற்றாப்படி நம்ம மூளைக்கு கமாண்ட் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு சொகுசு வாழ்க்கையை அந்த ஒரு ப்ரோக்ராமை நம்ம உடைச்சி அந்த பாடியை ரீபில்ட் பண்ணணும்னு சொன்னால், பாடியோட இந்த ஹேபிட்டை ரீபில்ட் பண்ணணும்னு சொன்னால் நம்ம வெற்றி அடையலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்குங்க. வழக்கமாக அவங்க சொல்லக்கூடியது சில துக்கமான விஷயங்கள், தோல்வியான விஷயங்கள், பாஸ்டில் நடந்தது அதவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து நண்பர்கள்ட்ட வீட்டில் இதனால தான் நான் தோல்வி அடைகிறேன், இதனால தான் எனக்கு பிஸ்னஸ் இல்லை, இதனால தான் நமக்கு பெரிய வசதி ஆகலை, இதனால தான் தோல்விகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பாடி அந்த சொகுசு தன்மையிலேயே இருக்கிறதுக்காக அந்த பாடி அப்படி சொல்ல வைக்கும் அவங்கள. சரி, ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்படியே ஓட்டிடுவாங்க லைஃப்பை. ஸோ அதனால் இப்படி பல காரணங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுடைய அந்த ஹேபிட்டுக்களை நீங்கள் வந்து யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு அதை ரீப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் வெளியே அந்த
கம்ஃபர்ட் ஜோனில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி அற்புதமான அபாரமான வெற்றியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல தகவலோட இந்த வீடியோவை இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.